வெல்கம் டு லைஃபலிஷியஸ் ஹர் லெகசி. இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. டேடி இறந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிவர்ஸ் ஆஸ் அ ஹியூமன் ஐ ஹவ் சீன். இன்ஃபேக்ட் நான் அவரோட ஒரு ஹாஃபாக இருக்க முடியுமான்னு நிறைய தடவை நான் நினச்சிருக்கேன். அதுவே ஆக்சுவலாக டிஃபிகல்ட் தான். பட் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் நிறைய பேர் நம்ம லைஃப்பில் இருக்காங்க. நம்ம எவ்ரிடே பார்க்குறோம். பட் அவங்க ஸ்டோரிஸ் என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. அவங்க சக்ஸஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அண்ட் வி ஆல்வேஸ் ஃபீல் அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே, நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாதான்னு எல்லாருமே நினைப்போம். இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஸ்பாட்லைட் கொண்டு வரது தான் நம்ம லைஃபலிஷியஸ் ஹர் லெகசி நாச்சிமுத்து ஃபவுண்டேஷன் பாட்காஸ்டோட எசன்ஸ். அண்ட் இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கெஸ்ட். நான் சேலமில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபியூ விமென் வந்து என்னை கம்ப்ளீட்டாக வா அப்படின்னு ஒரு செல்ல வச்ச பர்சனாலிட்டி. ஸோ ஹியர் ஐ வெல்கம் டு யூ மிஸ்ஸஸ் மீனா சேது, த ப்ராமினன்ட் எஜுகேஷனிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட். அவங்களோட மாரல்ஸ் இன் லைஃப் சம்டைம்ஸ் நானே நினைப்பேன், இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா? அவங்களோட எஜுகேஷன் ஃபீல்ட் ஆகட்டும், என்விரான்மெண்ட் ஃபீல்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப உண்மையாக ஜெனுவனாக இருப்பாங்க. ஐம் ஷோர் நம்ம எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறோம் இந்த ஃபீல்டில். பட் சம்படி ஹூ இஸ் லிவிங் த ட்ரூத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஷீ இஸ் ஒன் சச் விமென். அண்ட் இன்னைக்கு இனாகரல் எபிசோடில், அதுவும் டேடியோட ஆனிவர்சரி அன்னைக்கு, வென் வி ஆர் இனாகரேட்டிங், ஐ எம் வெரி வெரி ப்ளீஸ் டு ஹேவ் மீனா வித் அஸ். Thank you, Meena, for being with us. Now, Meena, we all know you as the person you are. For example, நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சோம் நாங்க என்னென்ன பண்ணோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஒளிச்சோம். And then, we were trying to see, in fact, Disha was saying, என்னோட plastic mobile phone cover is plastic. மீனா மேம் பார்த்தா திட்டுவாங்க. And I had this water bottle here. மீனா மேம் பார்க்குறாங்க. So, what you've done to all of us, இல்ல, unconsciously நீங்க எங்க எல்லாருக்குமே you've given us ஒரு set of righteousness, to do. இதெல்லாம் பண்ணினா life will be better சொல்றீங்க. நாங்க ட்ரை பண்றோம். But 100% எங்கனால இருக்க முடியறது இல்ல. But you brought that change, Meena. How do you do that? I don't know. I hope I have brought the change. And in fact, I was worried whether if I want water, you might give me a bottle. I brought my own bottle. Oh my! I think I carry it with me, but I keep insisting everyone should carry. But wherever I go, I don't see people carrying still. Maybe உங்களை பார்த்தா ஒளிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். I think what you've done is phenomenal, Meena. Because நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இட்ஸ் ஒன் திங், உங்களோட டிசிப்ளின் லைஃப். பட் நீங்க அதெல்லாம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கு சொல்லி, டீச்சர்ஸ் சொல்லி, இப்போ ஐ திங்க் த ஆல்மோஸ்ட் என்டையர் சொசைட்டி உங்களை பார்த்தா தே நோ உங்களோட செட் ஆஃப் லைஃப் ரூல்ஸ் இதுதான்ற மாதிரி எங்க எல்லாத்தையுமே அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. And good to hear that. The whole credit to you, definitely. But do you ever realize that you're creating this impact? No, I wish and hope I can create an impact. But it's not. I'm not. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நினைச்ச அளவு இம்பாக்ட் நான் கிரியேட் பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. Maybe like for instance, it's a very easy thing to understand why there should be no plastic. But எல்லாருக்குமே வந்து convenience becomes more important than environment. அதுதான் மாறணும். Whether it is a diaper or whether it is a bottle or whether it is a carry bag, everyone எல்லாருக்குமே வந்து எது ஈஸி, எது நமக்கு கன்வீனியன்ட் தான் பார்க்குறாங்களோ இல்லையா? ட்ரூ. இந்த அளவு இன்னும் வரல, யோசிக்க வரல. உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு யூ ஃபவுண்ட் திஸ் ரீசனிங்? நீங்க சின்ன வயசுல இருந்தே ஈகோ கான்ஷியஸ்? இன்ஃபேக்ட் நான் வந்து 80s ஐ யூஸ்ட் டு பி ஃபேசினேட்டட் பை பிளாஸ்டிக். அப்போல்லாம் நமக்கு பிளாஸ்டிக்கே இல்லை. ஒரு தரம் இதுக்கு போயிருக்கும் போது, ஹாங்காங் போயிருக்கும் போது, அந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கொடுத்தாங்க சாமான்லாம். அதை பத்திரமா மடித்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம். அப்போல்லாம் இங்கே பிளாஸ்டிக் பேக்ஸ் இல்லை. இது எந்த வயசுல? இது வந்து மஸ்ட் பீன் இன் 80s. அப்போல்லாம் இங்கே ரொம்ப பிளாஸ்டிக்கே இல்லை, புழக்கத்தில் இல்லை. அப்போது பிளாஸ்டிக் டப்பாலாம் கூட நாங்கள் ஒரு தரம் எங்கேயோ போனப்போ ரொம்ப ஃபேன்சியாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். என்ன நாங்கள் அந்த டைமில் ஸ்கூலில் பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட போட சொல்லியிருக்கோம் பிள்ளைங்க. அப்போல்லாம் அவேர்னஸ் இல்லை அந்த காலத்தில். ஐ டோன்ட் நோ, நீங்கள்லாம் யூ மைட் ஹவ் பீன் மச் யங்கர். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஒரு பெரிய கூலி, அதுக்குலாம்
நிறைய பிளாஸ்டிக் பேக் உள்ளே விழுந்துட்டே இருக்கும், வாட் வில் ஹேப்பன் டு த எர்த்துங்கிற மாதிரி நிறைய வந்துட்டே இருந்தது. தட் ரியலி ஸ்கேர்ட் மீ. அந்த இதில் இருந்து ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட். அதுக்கப்புறம் டாக்கிங் டு லைக் மைண்டட் பீப்புள், இது பிளாஸ்டிக் இதை பற்றி அவேர்னஸ் வந்த உடனே ஒரு வார் ஃபுட்டிங்கில் அதை பண்ணாதான் முடியும்னு நினச்சி 90s ஆரம்பிச்சிருக்கோம். But it's nearly 30-40 years. I don't know what progress we have made. Inside the school, yes. வெளியில் என்னால் அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. I think just by being the way you are, நீங்க இம்பாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா I'm 43 years old and I'm still feeling impacted. I mean, all of us in the studio உங்களை பார்த்தாவே எல்லாரும் பிளாஸ்டிக்ஸ் மறைக்கிறோம்னா it is a huge impact தான் definitely. அம்மா அப்பா எப்படி were they supportive of this goal of yours? டைம்ல எல்லாம் என்வாயன்மெண்ட்டை பற்றி ஒரு இஷ்யூவே கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. அம்மா அப்பா இருந்த வரைக்குமே அவங்க 2 பேருக்கும் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் இருந்ததுதான் தெரியாது. அப்பா வந்து he was an educationist, தமிழ் ஆர்வலர். அவருக்கு எப்பயுமே வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சாரு. பட் எங்கள் வீட்டில் எக்ஸப்ட் மை பிரதர்ஸ், நாங்கள் எங்கள் சிஸ்டர், மற்றவங்க எல்லாருமே பேச்சுலர்ஸ் தான் பண்ணோம். எல்லாரும் படிக்கணும். அம்மாவுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப தைரியமானோம். எவ்ரி ஒன் ஷுட் பி இண்டிபெண்ட். எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஷி வாஸ் வெரி ஹாப்பி. நாங்கள் 4 sisters எல்லாருமே வந்து we are doing something on our own. அதில் she used to be very happy. அந்த தைரியம் அம்மாட்டேருந்து வந்தது. படிக்கணும், படிப்பு, அதெல்லாம் வந்து that is what my father's main role in our life was. அம்மா அப்பா எல்லாரும் இங்கே தானே, சேலம் தானே? மதுரை. Okay. So நீங்க மேரேஜ் கழிச்சு நீங்க சேலம் 50 years now. So how about Sethu? I know Sethu to be a fun person. But how was he? When you came into Salem, உங்களுக்கு environment பத்தியும் இது எல்லாமே you had a bigger... That was in 1975. After post marriage தான். Post marriage, nearly for 10, 15, 20 years, I don't think we got into this. We started the school 81ல ஆரம்பிச்சோம். எனக்கு எப்படின்னா, it was a joint family, father-in-law, mother-in-law and my husband and me. Both my in-laws were very supportive. நீங்கள் நிறையா பேர் கேட்பாங்க, டிட் யூ ஹேவ் டு என்னென்ன தடங்குகள் எல்லாம் மீறி வந்தீங்கிறது. அந்த மாதிரி எனக்கு கிடையவே கிடையாது. வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. நாட் ஜஸ்ட் எங்கள் மாமனார் மாமியார் மட்டும் இல்லாமல் ஹோல் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியுமே. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நான் ஸ்கூல் ஆரம்பித்தப்போ இட் வாஸ் ரொம்ப சின்ன ஸ்கூல். அப்போது பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருந்தப்போ நான் ஆரம்பித்ததுலேருந்து 1981ல் இருந்து எங்கள் ஃபேமிலி, we have ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது சேலத்தில். ஃபேமிலி சேர்ந்த எல்லா குழந்தைங்களுமே எங்கள் ஸ்கூலில் தான் கொண்டு ஃபர்ஸ்ட். ஐ ரிமெம்பர் நீங்கள் சொல்ற பேக்யார்ட், நம்ம வீட்டு பேக்யார்ட், அங்கேருந்தே வந்து எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட், என்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஏன் நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து பண்ணது ஹோம் சயின்ஸ் இன் WCC. அங்கே வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு லேப் வந்து ஒரு நர்சரி ஸ்கூல், WCC நர்சரி ஸ்கூல்னு ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரீ ஸ்கூல் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில். அது வந்து இட் வாஸ் ஃபுல் டே ஸ்கூல். பட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக திங்க் பண்ணி சைல்டு டெவலப்மெண்ட் லேபுங்கிற மாதிரி வச்சு எல்லாம் டவுன் சைஸ் டு சில்ட்ரன் எல்லாம் கீழே தான் இருக்கும். வாஷ் பேசன், டாய்லெட்ஸ் எல்லாம் மாண்டிசரி ட்ரைனிங் மாதிரி. மாண்டிசரி இல்லைங்க, பட் இட் வாஸ் ரெகுலர் ப்ரீ ஸ்கூல். சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. நாங்கள் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயரில் வாரத்துக்கு 2 நாள் மார்னிங்ஸ் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும் அது அந்த கான்செப்ட். அண்ட் இட் வாஸ் சச் அ ஃபன் ஸ்கூல். நல்ல நிறைய மரம் இருக்கும், நல்ல ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், குழந்தைங்க விளையாடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐ காட் மேரிட். இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு சன்னும் போது எனக்கு அந்த அளவுக்கு நான் யோசிக்கல. when my second son was born, அவனை வந்து கொண்டுட்டு போய் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் தான் விட்டோம், விஜயதசமி போது. 2.5 years அவனுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்போ நான் இவனை கொண்டு போய் சேர்த்து ஸ்கூல்லே அந்த டீச்சர் ஷீ கேவ் மீ லீட் ஃபார் another டீச்சர். ஒரு ஆங்கிலோ இந்தியன் டீச்சர் மிஸ்ஸஸ் கவுன் வந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு. தட் இஸ் ஹவ் வி ஸ்டார்ட். தென் 1 or 2 years லைக் அப்போ எனக்கு கௌரி தான் ரொம்ப ஹெல்ப். யார் வீட்டுக்கு போனாலும் ஷீல் கேன்வஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிரிங் them. you had that personality அப்பவே. நீங்க சொல்லலைனாலும் சுத்தி இல்லை, it was all because of my friends. And அப்போ ப்ரீ ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மற்றவங்களுக்கு கொண்டு வந்து விடலைன்னா அடுத்தாப்புல வேறு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பட் when I started LKGலேருந்து 5th standard வரைக்கும் வரும்போது ஸ்லோவாக நாங்கள் ரெண்டட் ப்ரெமிசஸ்க்கெலாம் போனோம். அங்கே இருக்கும்போது ஒரு சின்ன இந்த ரத்னவேல் கவுண்டர் கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி இப்போ பழமுதிர் இருக்கிற இடத்துல தான் ஒரு பின்னாடி 2-3 ஷெட்டு சின்ன இது இருந்தது. அதில் தான் வச்சுருந்தோம். எங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. I was 21 when I started and 25 when I started KG.
எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் குழந்தைங்க போன ஸ்கூல் அப்போ வந்து ஆஃப்டர் மை சன் ஃபினிஷ் ப்ரீகேஜி க்ளூனிக்கு போயிட்டான். பெரியவனும் க்ளூனியில் இருந்தான். அவங்க 2 பேருக்கும் அங்கே எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்து மெயினாக க்ளூனியை காப்பி பண்ணி தான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுத்தோம். ஒன்லி திங் இஸ் எங்களுக்கு சின்ன ஸ்ட்ரென்த் இருந்தது. மெயின்லி பிகாஸ் வி குடன்ட் கெட் மோர் ஆல்சோ. ஆனால் எப்படி என்னை நம்பி எல்லாரும் கொண்டு வந்து விட்டாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது ஐ வாண்டட் டு பிரிங் மை சன் பேக் ஹியர். ஐ தாட் இட் வில் பி நைசர் இஃப் ஐ குட் பிரிங் ஃப்ரம் க்ளூனி. அவனை நான் கொண்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஐ வாஸ் பிரிங்கிங் மை ஓன் சன். பட் the Ramkumar who was my first student, he came along with it. உங்களை நம்பி என்னை நம்பி அவங்க மாலா கூட்டிட்டு வந்தாங்க. இன்னொருத்தங்க நம்ம ராமலிங்கம் சொல்லிட்டு இங்க இருந்தாரு, பிரியா மனோகர் அவங்களுடைய கிராண்ட் சன். அவங்களுடைய சன் ராமலிங்கம் இஸ் த கிராண்ட் ஃபாதர். அவர் he had so much faith in me. He brought விக்ரம் ஃபர்ஸ்ட் கிராண்ட் சன். செகண்ட் கிராண்ட் சன் ப்ரீ ஸ்கூல் படிச்சிருந்தான். அப்புறம் 2 பேருமே கூட்டிட்டு வந்துட்டாங்க ஃப்ரம் க்ளூனி. சச் a good school. உங்களுக்கு அப்ப ஆச்சரியமா எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. நம்மளே திருப்பி 3 பிள்ளைங்க in third standard. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல குழந்தைங்களே இல்ல. அப்ப நம்ம நல்லா பண்ணணும்ன்ற இது இருந்தது. தென் ஸ்லோலி அங்க இருந்து கிரீன் வேஸ் ரோட்க்கு வந்தோம். இப்போ டைமண்ட் ரே ஸ்கூல் இருந்தது அப்போ. அந்த இப்போ எங்களுக்கு அப்புறம் இருந்தது. அந்த பில்டிங்ல வந்து கொஞ்ச நாள் இருந்தோம். தென் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ வி செட் வி வில் ஸ்டார்ட் அப் ரெகுலர் ஸ்கூல் ப்ராப்பராக பண்ணலான்ட்டு அடிவாரத்தில் இடம் இருந்தது. சரி நாங்கள் கட்டிட்டு 89ல வி and Setu was also equally he was very supportive in the journey. Very nice. Kids எப்படி ஃபீல் பண்ணாங்க? அம்மாவே டீச்சரா இருக்கணும், வீட்ல அம்மாவா இருக்கணும். நான் டீச் பண்ண மாட்டேன். Okay. I was only managing the school. So teachers were there. But I always make sure that there is no இந்த டிஃபரன்ஸும் இல்லை. மேனேஜ்மெண்ட் குழந்தைங்கன்னா வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கணுங்கிறது இல்லாமல் இல்ல கிட்ஸுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? அவங்களுக்கு கிட்னா ஒரே பெரியவன் வந்து he was older for this. Okay. He never came back. He couldn't come. அந்த கிளாஸ் இல்ல. ஓகே. சோ நீங்க அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு லெகசி இன்னைக்கு வரைக்கும் I think it's an organic growth. Yeah, I can feel it. நீங்க சொல்ற பார்த்தா I think கௌரி ஆண்டில ஸ்டார்ட் பண்ணி ராமலிங்கம் கௌரி ஆண்டி வீட்ல இல்ல. இல்ல அவங்க கேன்வஸ் பண்ணி முதல்ல வந்தாங்க. இன்னைக்கு there are so many people I think இப்போ looking at நம்மளோட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குழந்தைங்களை விட்டுப்போ எனக்கு இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா I know that our standard was not great. அந்த டைம்ல இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப சாதாரணமா தான் இருந்திருக்கணும். பட் எந்த நம்பிக்கையிலோ அவங்க கொண்டு வந்து விட்டது இட் இஸ் God's grace. I think இங்க நம்மளோட டேக் பேக் வந்து நம்மள நம்பாத டைம் கூட somebody else நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை காமிக்கும் போது I think நீங்க அந்த ஹெல்ப் எடுத்துட்டீங்க and you took that lead. Sometimes நம்ம அதை மறந்துடுவோம்ல when we don't take the lead and கூட இருக்கவங்கள்ட்டையும் sometimes நம்ம அந்த ஹெல்ப் எடுத்துக்கிறது இல்லை and we still feel stuck. I think that's something what I have learned through your story. ஓகே, இந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல மீனா. 2013 எங்கள் ஃபேமிலியில் ஒரு ட்ராஜடி இருந்துச்சு. தட் நைட் எனக்கு ஆக்சுவலாக அப்போ ரொம்ப நானும் இட் வாஸ் லைக் வாட் ஆல்மோஸ்ட் ரஃப்லி 15 years மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு அவ்வளோவா சேலம்லேயும் எனக்கு யாரையும் அப்போ தெரியல. அன்னைக்கு நைட்டு இந்த ட்ராஜடி நடந்துச்சு. மார்னிங் 4:30 எக்ஸாக்ட்லி எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஓகே. And the message said, Manju, don't worry. This too shall pass. Situations change, but strong people stay. I don't know. No, I think I would have said tough times don't last, exactly. Tough people do. Oh my God, this is so embarrassing. Yeah, exactly. Adha sonnenga. And that minute when I read that, எனக்குள்ள அந்த டைம் ஆக்சுவலாக நான் ரொம்ப பயந்துருந்தேன். பட் உங்களோட மெசேஜ் gave me so much of ஒரு comfort knowing there is somebody who's understood and who's saying the right thing, Mari. That was the first time I know you as a person aduk munnadi, but when I felt that personal connect with you was with that phrase and I kept to it. Ninga appa sonnadhu every time I felt shattered after that an incident la nariya I think a few years naanga vandu we were in distress, the whole family, but whenever I was in that situation I always thought of that phrase, tough times don't last, tough people do. I think this is so beautiful and I believe நம்ம எல்லாருமே as women we all need to take this as a life mantra because நம்ம எல்லாருக்குமே tough times இருக்கு. பட் டஃப் பீப்புள் தான் அதை சஸ்டெயின் பண்ணி சர்வைவ் பண்ணுவோம். நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. That was one such moment and I want to personally take this moment to thank you for that. It really made a big difference to me.
அண்ட் ஐம் ஷோர் ஆஸ் அ சம்படி அப்போ வந்து நம்ம அவ்வளோ க்ளோஸும் இல்லை இல்லையா, யூ நோ மீ We as just somebody, but yet you had the heart to message me at 4:30 a.m. as soon as you heard the news, I assume. அப்போ ஐம் ஒன்லி திங்கிங், அப்போ உங்க கூட இருக்கவங்களெல்லாம் நீங்க அப்போ இவ்வளோ ப்ரொடெக்டிவா நீங்க வச்சிருப்பீங்கல்ல. I don't know. பட் நீங்க வீட்ல எப்படி, நீங்க அப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்களா இல்ல வீட்ல நீங்க you're a fun person-ஆ? Actually, I don't think I can. I am a fun person with my friends. Friends, yeah. And with my grandchildren and all that. But other than that, I can't describe myself as a fun person. Right. We have fun with friends. I have a certain some kind of a discipline இருக்கும். But I don't know. வீட்டில் வந்து I don't impose it on others. Right. But I follow it. Yes, I know. So Meena, we spoken about family பத்தி பேசிட்டோம், education பத்தி பேசிட்டோம். Environment வரும்போது I feel you become a completely different person. இல்ல from an educationist, அங்க வந்து I see a very protective ஆன ஒரு person. The last time I was with you, நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தோம், அண்ட் நம்ம ஏற்காடில் வந்துட்டு ஒரு மரத்துக்காக ஐ saw you. நான் இது வரைக்கும் இங்கே பிரேக் டவுன் ஆகி நான் பார்த்ததே இல்லை, பட் அன்னைக்கு ஐ could see that ஒரு ஹாப்பினஸ், ஒரு டியர்ஸ் நான் உங்ககிட்ட பார்த்தேன். Why does it matter to you so much? I think it should matter to every one of us. If you have a child, if you are thinking of future. But one, that's what I keep telling before we used to even address all the new parents about this. Everyone wants the best for their children. எல்லாம் சேர்க்குறாங்க. என்ன சேர்க்குறாங்க? பணம் சேர்க்குறாங்க, நகை சேர்க்குறாங்க, வீடு இடம் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. Because they want the children to be happy in future. Safe. Even if they don't do it, there's always a chance the child can do it on his own. நாளைக்கு ஒன்றுமே இல்லாத குழந்தை கூட படித்தா ஒரு முன்னேறி, படிக்காமே கூட முன்னேறி வாங்கலாம், எல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் what is most important we have to save for them is the air, water and the environment. இது மூணையும் வந்து நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏர் பார்த்தீங்கன்னா then they say the வாழ்வாதாரமே நமக்கு வந்து ஏரும் வாட்டரும் தான். அது ரெண்டையும் தான் நம்ம ரொம்ப பொல்யூட் பண்ணுறோம். தண்ணியை பார்த்தாலே குப்பையை போட்டுடுறோம். இப்போ நமக்கு சேலத்தில் எந்த இடத்துல தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல குப்பை இருக்குது. நமக்கு அதே மாதிரி எரிக்கிறோம், எல்லாத்தையும் எரிக்கிறோம். there is pollution everywhere. அப்புறம் மரம் செடி எல்லாத்தையும் வெட்டுறோம். only when the last trees cut we will realize that there is no hope. அதே மாதிரி நமக்கு வந்து உலகங்கிறது எல்லாத்துக்குமானது. அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய ஜென்ராசிட்டினால நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு இல்லை, நம்ம உயிர் வாழணும்னாலே எல்லாருமே இருக்கணும். ஏன்னா we are all dependent on each other. தப்பான ஒரு growth இருக்கும். நம்ம அகேன்ஸ்ட் நேச்சர் ஆகிடும். நேச்சர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது. இன்னொரு இப்போது மொத்தம் வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் யானைகள் இருந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு இருக்கிறதே 28,000 யானை தான். இட்ஸ் a வெரி டேஞ்சரஸ் அமௌண்ட், வெரி ஸ்மால் அமௌண்ட். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பேப்பரை திறந்தீங்கன்னா ஒரு யானை எலக்ட்ரிக்யூட் ஆகிடுக்கு, ஒரு யானை இதில் அடிபட்டு இறந்துருக்குன்னு வருது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நமக்கு யானை இருக்கும்? எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் நம்ம படத்துல தான் காமிக்க முடியும். ஒரு எக்ஸ்டிங்க்ட் லிஸ்ட்டில் வந்துடும். அதனால நான் நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மரம் இருக்காது, ஒரு செடி இருக்காது, எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வரணும்னா அது எப்படின்னா நமக்கு இலவசமாக கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் ரொம்ப செலவழித்து தப்பான வழியில் ஒரு காற்றை கொண்டு வரதோ, ஒரு தண்ணி யாரும் கேட்டாங்கன்னா டெவலப்மெண்ட் உனக்கு வேண்டாமா, நீங்கள் யூஆர் அகேன்ஸ்ட் டெவலப்மெண்ட். இதுதான் எனக்கு நிறைய வர ஆர்கியூமெண்ட்டு. இது டெவலப்மெண்ட் இப்போ சப்போஸிங் மைனிங்கை பற்றி நம்ம பேசினோன்னா அப்புறம் நீங்கள் வந்து அயன் யூஸ் பண்ணலையா, ஸ்டீல் யூஸ் பண்ணலையா, நீ பில்டிங் கட்டலையான்னு கேட்குறாங்க. மைனிங் வேணும். எல்லாமே எப்படின்னா நேச்சர் ஹேஸ் இனஃப் ஃபார் யோர் நீட்ஸ் பட் நாட் ஃபார் யோர் க்ரீட். அதை புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் ஒரு அளவோடு பண்ணணும். எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், விற்கிறேன், காசு பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணும்பொழுது எல்லாம் இதெல்லாம் வந்து யூ ஆல் நோ தட் இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர். கொஞ்ச நாளில் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோன்னா யுவர் சில்ட்ரன் ஆர் கோயிங் டு ரியலி சஃபர். நீங்கள் பணம் சேர்த்து வைக்க வேண்டாம், எதுவுமே சேர்த்து வைக்க வேண்டாம். நல்ல ஒரு நமக்கு கிடைச்சதை விட ஒரு பெட்டர் ஏர்த்தை குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போகிறது தான் பெஸ்ட். அதனால வந்து அந்த கவலை வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே இருக்கணும்.
எல்லாரும் மறந்துடுறாங்க, அதை பற்றி மறந்துட்டு the consumerism, growth, development, these are the things that are foremost in their minds. இன்னும் நீ ஒரு பெட்டர் ஹியூமன் ஆகணும்னு எந்த சொசைட்டி நமக்கு சொல்லுது? இல்லை, ஹியூமனாகவே ஆக வேண்டாம், இது செல்ஃபிஷாக இருந்தாலே இது தேவைப்படுது. If I am selfish for my child, for my grandchildren, you won't believe sometimes in the night I can't get sleep because I know what will be the future for my grandchildren. In case if somebody says, I don't want children, I think they're making a right decision. இப்போ நிறைய பேர் பெங்களூர்லலாம் they opt for no children. That is because of their convenience, but for the unborn child's sake, it's better. Because the earth is not going to be a very nice place to live in. அந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறோம். So that concern should be there for everybody. So can you give us a few tips or simple things what we all can do? இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட்டு இது வந்து என்வாயன்மெண்ட்டு வந்து இது கவர்மெண்ட் பாலிசிஸில் தான் நிறையா இருக்குது. பட் ஒன் திங் வாட் த கவர்மெண்ட் ஷுட் டூ, அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆல்சோ கிவன் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் 2010 நடந்திருக்கணும். அதாச்சும் குப்பை நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டர்ட்டியஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்தோன்னா நம்மளை சுற்றி எங்கே போனாலும் யூ கான்ட் சி அ பிளேஸ் விச் இஸ் க்ளீன். ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு பொது இடம், ஒரு ஆறு, ஒரு இது எல்லாமே அழகாக இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து குப்பையாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, மக்கள் ஒரு பக்கம், தெர் இஸ் நோ ரூல்ஸ், நோ ப்ரோட்டோகால், எதுவுமே இல்லை, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை. அதுக்கு வந்து ஒரு வழியே கிடையாது. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை என்ன செய்வேன், வெளியில தான் போடணும். வெளியில போட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குப்பையை கொண்டுட்டு போய் இன்னொரு இடத்துல போடுறாங்க. அந்த இடத்துல இருக்கவங்க தே கெட் எஃபெக்டட். அதுக்கு வழி இருக்குது, ரொம்ப நல்ல வழி இருக்குது. வீடு வீடாகவே நீங்கள் பண்ணலாம். யூ கேன் மேக் யுவர் ஹவுஸ் ஜீரோ கார்பேஜ். குப்பையை பிரித்து நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து வி ஹாவ் அரவுண்ட் 3,500 பீப்புள் டெய்லி ஸ்கூலுக்கு வராங்க. எல்லாருக்கும் சமையல் நடக்குது, ஒரு 500-600 பேர் சாப்பிட்றாங்க. எல்லோரும் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர்றாங்க, எல்லாமே இருக்குது. இத்தனை குப்பை இருந்தாலும் ஒரு துளி கூட எங்களுக்கு வெளியில் போகாது. எல்லாமே இட் வாஸ் சைக்கிள். எப்படின்னா, வாட் கம்ஸ் ஃப்ரம் எர்த் ஷுட் கோ பேக் டு எர்த். ஸோ இந்த மாதிரி இது ஆயிடுச்சு. சாப்பாட்டு இதெல்லாம் இப்போ வந்து என்ன செய்யலாம், ஒன்று நீங்கள் வந்து உரமாக்குறதுல போடலாம், இல்லைன்னா இப்போ வந்து இந்த கேஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. நாங்கள் ஸ்கூலில் சமையல் பண்ண உடனே வர மிச்சம் எல்லாத்தையுமே வி மேக் இட் இன்டு பயோகேஸ். அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 1/2 சிலிண்டர் அளவு கிடைக்குது எங்களுக்கு. ஸ்கூலுடைய சாப்பாடு பிள்ளைங்கள் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது, கிச்சன் வேஸ்ட் எல்லாம் சேர்த்தா 2 நாளைக்கு 1 சிலிண்டர் கிடைக்குது. அந்த மாதிரி அது வந்து வாசம் இது வராது, ஸ்மெல் வரதில்லை, நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்துடுது. ஆக்சுவலி வேஸ்ட் இஸ் வெல்த். அந்த காலம் இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா வி ஆர் சேஃப். வாட் வி ஆர் டூயிங் நவ் இஸ் ஆல் ராங். 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் 40 வருஷத்துக்கு கழிச்சு நம்மளெல்லாம் திட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஜென்ரேஷன், இந்த எங்கள் ஜென்ரேஷன் ஃப்ரம் 1980 till now we are the ones who have spoiled the earth. அவ்வளவு ஃபாஸ்ட்டாக டிகிரேடேஷன் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே அந்த தெரியுது, எங்களுக்கெல்லாம் ப்ராப்ளி இனிமேல் தெரியும். நம்ம சில்ட்ரனுக்கு ப்ராப்ளி இட் வில் பி டூ லேட் பிஃபோர் தே ஈவன் ரியலைஸ். நீங்கள் சொன்ன மாதிரி how about நம்ம 2 குட்டீஸ், your sons, how do they take this message forward? They, of course, they don't use plastic. அதெல்லாம் அவங்க they are okay, but they are not big activists எல்லாம் இல்லை. They are both into their own work and all that. As we grow, we also change. The school also changes. So in the 44 yearsல மீனாட்ட கேட்டா, what do you think உங்க biggest achievement? இப்போ என்கிட்ட கேட்டா, I feel there are so many things. உங்களுக்கு பர்சனலாக what do you think is your biggest achievement? My biggest achievement, if at all I have to call it, is the school. Has it reached the place where you want it to be, or do you think இன்னும் there's nothing that can reach a destination. There's always something better you can do. There's nothing that is perfect. Perfection is so much to do. You have to work on it, and only if you keep working on it, and you'll grow. Once you think we have reached the thing, there's stagnation. And everything is changing. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கும் அன்னைக்கு இருந்த எஜுகேஷனுக்கு the boards are changing. அவங்களுடைய way of looking at education itself is changing. Examination patterns are changing. +1 வந்து +1 +2 மிந்தி இல்லை, அப்புறம் +1 +2 வந்தது, அப்புறம் சமச்சீர் வந்தது. இந்த மாதிரி நிறைய அதுலேயே மாறுதல்கள்லாம் இருக்குது. ஸோ we have to adapt to all the changes and act accordingly. ஸோ நிறைய we have to keep
அப்டேட்டிங் ஐ திங்க் நம்மள updating. அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். பிஃபோர் வி அப்டேட் our phone, பிஃபோர் வி அப்டேட் with the news every day, நம்ம வந்து as a person அப்டேட் ஆகிறோமான்னு செக் பண்ணிட்டே இருக்கணும். That's a very good reminder for all of us. So Meena, now with all the serious stuff பேசிட்டோம், what do you do for fun? எனக்கு ரொம்ப I really am interested. For me, fun, my stress busters are my friends. Friends, okay. Friends. We, And- we go out often Okay, and we get together. okay. We have fun. All right, nice. And family, yes. And we have a big family in Salem. We also have a lot of get-togethers. Right, Like we have one coming up next Thursday. okay. Very close-knit family, very big family. So that is my family and friends is my. Okay, so நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து குப்பையெல்லாம் கொண்டுட்டு போய் வெளியில் போடுற மாதிரி தான் ஒரு ஐடியாவோட ஒரு சிவிக் அசோசியேஷன் ஆரம்பித்தோம். அப்போ நிர்மல்னு சொல்லிட்டு எக்ஸ்னோர் அவர் வந்து தான் இந்த ஜீரோ கார்பேஜ் ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் திஸ் ஃபேர்லண்ட் சிவிக் அசோசியேஷன். அதில் வந்து as I told you அவங்க மிஸ்ஸஸ் ஆண்டாள் ராமநாதன், அவங்க பானுன்னு எங்கள் ஃப்ரெண்டு, அப்புறம் லக்ஷ்மி சித்தார்த்தன், ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் வி ஸ்டார்டட் தட். வண்டி வாங்கினோம், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டொனேஷன் கிடச்சிது. எல்லாத்துக்கும் ஒரு 2 பக்கெட் கொடுத்து பிரித்து 2 வருஷம் பண்ணினோம். உரம் பண்ணினோம் வித் ஆல் த பச்சை குப்பை. அதில் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்போ கலெக்டராக இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணார். இட் வாஸ் a வெரி சக்ஸஸ்ஃபுல் பீரியட் ஃபார் அஸ். அவர் கூட அதில் க்ரீன் அவார்ட் ஜெயலலிதாட்டேருந்து கிடச்சிது. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃபேர்லன்ஸ் வந்து இதாகிடுச்சு, பஞ்சாயத்துலேருந்து கார்பரேஷன். அப்போது உடனே என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாளைக்கு அவங்க வண்டியே வந்து குப்பை வாங்கிட்டு இருந்தது. நம்ம மக்கள்லாம் வந்து ஒரு 50 ரூபா மாதம் கொடுக்கறதுக்கு எதுக்கு வண்டி வந்து வாங்கிட்டு போகுது, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோஆப்ரேஷன் குறைஞ்சி போயிடுச்சு. another reason was fairlands became very commercial. முந்தியெல்லாம் வீடு தான் இருக்கும், இப்போ எல்லாம் கமர்ஷியல் ஆனோடனே எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல, விட்டுட்டோம். தட் வாஸ் ஒன் டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து லைக் மைண்டட் பீப்புள் நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து வி ஸ்டார்டட் திஸ் சேலம் சிட்டிசன்ஸ் ஃபோரம். சிட்டிசன்ஸ் ஃபோரம் ஆரம்பித்து வி யூஸ் டு டேக் அப் பப்ளிக் காசஸ். அதில் ஒரு சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கணுன்னா, ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி மிந்தி கடையெல்லாம் இருந்தது. ஒரு தரம் நெருப்பு தீப்பிடிச்சு கடையெல்லாம் எரிஞ்சிடுச்சு. அப்போ ஐ டுக் இட் அப், ஆல் த பீப்புள் சப்போர்ட்டட் மீ. நாங்கள் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து கோயிலுக்கு முன்னாடி கடை வரக்கூடாது, ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே கடையெல்லாம் போயிடுச்சு. அந்த கடைக்காரங்கெல்லாம் தே வர் வெரி மச் அகேன்ஸ்ட் இட். பட் அது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு இடம் இருந்தது. தே வாண்டட் டு பில்ட் ஒரு வணிக வளாகம். வணிக வளாகம் கூடாதுங்கிறதுக்கு சேலம் இது சிட்டிசன்ஸ் ஃபோரம் மூலமாக நாங்கள் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். பட் எல்லாத்தையும் மீறி அங்கே கட்டிட்டாங்க. இப்போ இல்லைன்னா அந்த இடம் ஒரு அழகான ஒரு நந்தவனமாக இருந்திருக்கும். இன்சைட் த மிடில் ஆஃப் த சிட்டி நமக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸே இல்லை. அந்த இடத்துல நல்ல மரம் வச்சு கோயிலுக்கு வேணுங்கிற மரம் பூச்செடிகள்லாம் வச்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு வணிக வளாகமாக ஆக்கிட்டாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா மூக்கநேரி எடுத்து பண்ணணும். இட் வாஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். மூக்கநேரி, அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டை ஏரி எடுத்து பண்ணோம். ஒரு இது சத்திரம் தெப்பக்குளம் ஒன்று, அது தட் வாஸ் அ வெரி குட் ரிவைவல். அதில் எல்லாம் பொதுமக்கள், ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பண்ணாங்க. எல்லாம் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டைமில் எங்கே போனாலும் இதை பற்றி பேசுவோம். இட் ஹேட் சச் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் பீப்புள். நம்மளால் ஒரு சேஞ்ச் பண்ண முடியும்னு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் அது லெசனாகவே கொண்டு வந்திருந்தோம். மூக்கநேரி வந்து போய் சேலத்தை பற்றி சொல்லும் பொழுது மூக்கநேரியை பற்றி ஒரு லெசனாக வச்சு ஸ்கூல் குழந்தைங்க அதை பண்ணாங்கங்கிற மாதிரி. ஸ்கூல் குழந்தைங்க அங்கே போய் க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இட் வாஸ் லைக் வி கேன் மேக் அ சேஞ்ச். நம்ம எல்லாமே மோசம்னு நினைக்க வேண்டாம், நம்ம வேணும்னா மாற்றலாங்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருந்தது, ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் ஒரு ஃபீலிங் இருந்தது. மீனா, ஆக்சுவலாக நான் கொஸ்டின் கேட்கும்போது ஐ தாட் நீங்கள் லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்த ஒரு விஷயமோ அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் த வெரி ஃபேக்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நம்ம மதர் நேச்சர் பற்றியும் என்விரான்மெண்ட் பற்றியும் இட் ஜஸ்ட் ஷோகேசஸ் டு மீ எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்சுவலி அட்டாச்சாக இருக்கிறீங்க வித் மேபி லைஃப் ஹஸ் பீன் கைண்ட் டு மீ அதர்வைஸ். அதனால மேபி I'm glad that life has been kind to you, that you had the energy to take care of nature for all of us. Probably each of us, they say, we have a way which is charted out. Maybe ungloda way is charted out to be in sync with mother nature, and probably that's why it is possible. It's not possible other than I solren, like we want to, that's my desire, but I don't know whether that way is charted like that. I really hope probably maybe after there is something, miracles happen, maybe everybody comes together and we form a movement.
because today your story has become a legacy. And I feel so empowered just listening to you. I'm sure எல்லாருமே கேட்ட எல்லாருக்குமே something or a different or a thought or a stronger version of us is always waiting for us என்ற ஒரு feel கொடுத்துருக்கீங்க. I'm really hoping this episode is beneficial for every woman who's watching us, every society who is waiting for a change. Because in the change, Meena சொன்ன மாதிரி it's not outside, it's within us. நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு. And today, that's Meena Sethu with us, with her legacy. Her legacy is her story. Okay, thank you so much, Manju. And I know you have a big reach. You are a person who can really convey what you want. And if these messages, Onga Moolama, if it is conveyed to the greater audience, I'll be very happy. Thank you so much for having me and giving me an opportunity. So it was completely our pleasure and honor, each of us. When we are talking, you know, I am 44 years old and I'm here. We have Disha, who's your school student here. We have Sabari from Love Stuck Studios, who's the child who's doing his LKG with you here. So Inge, you formed a circle of life. So this is what I believe Onga legacy is about, and it's much beyond the person you are, and you're silently creating that legacy. I think that's the lesson for all of us to take. Thank you so much. And how did this podcast go for you? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, and இப்போ how are you feeling? To tell you the truth, I'm not very tech savvy. எனக்கு பாட்காஸ்ட்டுக்கும் ப்ராட்காஸ்ட்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. So when you said podcast, I didn't know what I had to expect. ஏதோ மஞ்சு கூப்பிடுறான்னு வந்துட்டீங்க. I don't know what it is going to be either. Okay. That's good. என்னன்னே தெரியாம வந்து பேசுறது even better. So I hope it was what you wanted. No, எனக்கு I knew நீங்க எது சொன்னாலுமே it's going to be of major value. I was only hoping I asked the right questions so that we get the maximum utility out of it. அது ஒண்ணுதான் என்னோட இதா இருந்துச்சு. So thank you so much for being with us. ஒரு lighter momentuக்கு we have a few games for you. Okay. Meena. So the first one வந்து all of this is designed and curated by Disha Jain. Okay. So the first one we will start with this envelope. This is a secret envelope, Meena. இது ஒரு treasure hunt மாதிரி. Okay. So when we open this envelope, we have a question for you. இது வந்து நான் கேட்குற question இல்லை. This is something what the public wants to know about you. It's a public poll question. So you can open the envelope and read the question and answer it, please. What broke your heart enough to make you fight for the planet? Everything around me, like the garbage, the destruction of forests and wildlife, atmosphere, earth. இது ஒன்று what I mean. It's been not just one moment when it didn't break my heart. Slowly, like I'm becoming more and more sensitive to what is happening around me. And fight for the planet. I hope I'm fighting, putting up a good fight. You But are. at least நீங்க ஃபைட் பண்ணல, அப்ப நாங்களே தூங்கிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். You are, Meena. I think you're a inspiration for all of us. Definitely, you are fighting and you are making sure your voice is heard. நாங்க எல்லாரும் different ways பண்றோம், but உங்களோட causeக்கு how much you're standing for and how much you've related your life to is absolutely phenomenal. எப்படி இந்த மாதிரி fun questions-ஐயும் நீங்க வந்து But the questions you're asking are not fun questions. அப்படியா? நான் எது கேட்டாலுமே நீங்க வந்து அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா. So okay, I hope this is a fun question. It's a fun prop for sure. Okay. So for Meena, if I'm going to give this to you and tell you, Meena, add 3 things in this. What will make a nice refreshing drink? Something out of life. 3 things in life இதில் ஆட் பண்ணால் சூப்பராக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் மஞ்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் என்ன ஆட் பண்ணுவீங்க in this? Okay. One would be positivity. Yes. Okay. And then hope and faith. Beautiful. Yes, இது 3 இருந்தாவே லைஃப் இஸ் செட் தான், ஜாலியாக இருக்கலாம். Okay. Thank you so much. It's a dark jadeite. It is meant for self-grounding and self-discovery, which you are.
This is just a Thank you. small. Thank you so much. Why don't Disha join Yeah, us? come join in, Tisha. I was just about to. Thank you so much, Disha. Thank you, ma'am. Thank you so much, ma'am. It has Okay, it been was- delighted to meet you after so long. For for Kutti certificate, telling, giving you a reminder that you're awesome and you're actually fun. And we want to see more of the fun moments. Hope the past 1 hour நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், விக்ட்ரிஸ் பற்றி பேசணும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பேசணும், அண்ட் அதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதெல்லாம் தாண்டி ஹவு டு கோ அபவுட் வித் லைஃப்ன்றதை பார்த்தோம். சர்டன் ஸ்டோரிஸ் நம்ம சொன்ன மாதிரி இட் ஜஸ்ட் பிகம்ஸ் லெகசி பை ஜஸ்ட் லிவிங் இட். நம்ம ஒன்றும் பெருசாக அங்கே பண்ண வேண்டாம், சத்தமாக பேசக்கூட வேண்டாம், பட் நம்மளோட ஒர்க்கை அழகாக ஸ்ட்ராங்காக நம்மளோட கன்விக்ஷனோட பண்ணால் சக்ஸஸ் ஹேப்பன்ஸ், லெகசி ஹேப்பன்ஸ்ன்றதுக்கு ஒரு தக்க உதாரணமாக ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட் ஹஸ் பீன். I want to thank you, Meena, from my heart for inaugurating the special series. In the series, next Varapur episodes, we are going to invite women from different, different arenas to come and share their spotlight with us, where we all get an opportunity to hear their story. நான் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரியாத விஷயங்கள் இன்னைக்கு நான் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். I hope you had a great time with us. How do you feel? Thank you so much, Manju. I know what kind of influence you have, what a big circle you have, and thanks for inviting me to be here. Inniki, if certain things which I wanted to be conveyed through you, if it can reach a bigger audience, I'll be really happy. And I also am a big fan of yours with all your activities, and wishing you all the very best. Thank you so much, Meena. It's been absolutely wonderful. And I think Daddy-oda anniversary aniki idha vida or better or celebration I truly can't think about. So thank you very much for being with us.